ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 3 பகுதி 13 சிரார்த்த வகைகள். அவர்வ முனிவர் மேலும் சொன்னார், பிள்ளை பிறந்தவுடன் தந்தைதான் உடுத்தியிருந்த உடுப்புடன் நீராடுதல் வேண்டும். அத்துடன் ஜாதகம் எழுதல் வேண்டும். அப்பியுதய சிரார்த்தமும் செய்தல் வேண்டும். அந்தச் சிரார்த்தம் தேவர்களுக்காகவும் பிதர்களுக்காகவும் இரட்டை பிராமணர்களை அழைத்து அவர்களுக்கு உணவும் தட்சணையும் கொடுத்தல் வேண்டும். இதனால் அப்பிள்ளையின் முன்னோரான பிதர்கள் மகிழ்வுறுவர். இதுபோன்று அப்பிள்ளைக்கு திருமணம். கிரகப் 90 ஸ்ரீ விஷ்ணு புராணம் கே.வி. குணசேகரம். பிரவேசம், பெயரிடுதல், சீமந்தம், உபநயனம் என்பன நடைபெறும் போதும் சிரார்த்தம் செய்தல் வேண்டும். அரசே, இனி இறந்தவர்களுக்காகச் செய்யும் கர்ம விதிகளைச் சொல்கிறேன். இறந்தவரின் உடலை நன்னீரால் நீராட்டி மாலைகளால் அலங்கரித்து தகனம் செய்தல் வேண்டும். காலையில் மட்டும் உணவை உண்டு தினந்தோறும் இறந்தவனுக்கு தரையில் பிண்டம் போட வேண்டும். உறவினர்கள் உண்பது இறந்தவனுக்கு திருப்தியை உண்டாக்கும். முதலாவது, 3வது, 7வது, 9வது நாட்களில் உடைகளை தானம் செய்து ஊருக்கு வெளியே நீராடி எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும். 4வது நாளில் அஸ்தியை கரைத்தல் வேண்டும். அஸ்தியை கரைத்த பின்பு 7 தலைமுறைக்குட்பட்டவர்கள் தீண்டினாலும் குற்றமில்லை. 7 தலைமுறைக்கு மேற்பட்டவர் கிரியைகள் செய்யலாம். இக்காலத்தில் மனைவியோடு கூடியிருக்கக்கூடாது. சிறுவனும் தேசாந்தரம் சென்றவனும் ஜாதியை விட்டு திருமணம் செய்தவனும் சந்நியாசியும் மரணமடைந்தால் நீராடியதும் தீட்டுக் கழிந்துவிடும். தற்கொலை செய்பவர்கள், நீரில் மூழ்கி இறந்தவர், விஷம் குடித்தவர்களுக்கும் தீட்டு கொண்டாட வேண்டியதில்லை. தீட்டுப் பார்ப்பதாயின் 10 நாட்கள் பார்த்தால் போதும். ஆகையால் அந்த 10 நாட்களும் அவருடைய உணவை பிறர் உண்ணக்கூடாது. தானம் கொடுத்தல், யாகம் செய்தல், வேதம் மோதல் முதலியவை செய்யக்கூடாது. பிராமணர்களுக்கு 10 நாட்கள் தீட்டு, சத்திரியர்களுக்கு 12 நாட்கள் தீட்டு, வைசிகருக்கு 15 நாட்களும் சூத்திரருக்கு 1 மாதமும் தீட்டு இருக்கும். ஒவ்வொருவரனது தீட்டு நிறைவடையும் இறுதி நாளில் ஒற்றைப்பட பிராமணரை அழைத்து இறந்தவனுக்கு பிண்டமிட்டு சிரார்த்தத்தை செய்தல் வேண்டும். அதன்பின் அவரவர் தமது தொழில்களைச் செய்யலாம். மாதந்தோறும் மாசிகம் செய்தல் வேண்டும். இவ்வாறு வருடம் முழுவதும் சிரார்த்தம் செய்து அதன்பின் சபிண்டீகரணம் செய்தல் வேண்டும். இறந்தவனுக்கு புத்திரன், பௌத்திரன், புத்திரனின் பௌத்திரன், சகோதரன், அவருடைய சந்ததியினர் ஆகிய இவர்களில் மூத்தவர் இல்லாத போது இளையவர் கர்மம் செய்தல் வேண்டும். இவர்களில்லாத விடத்து பெண்கள் இக்கிரியைகளைச் செய்யலாம். சீடன் முதலானோரும் செய்யலாம். இவர்களும் இல்லாத விடத்து இறந்தவனின் பொருளைக் கொண்டு அரசன் கர்மம் செய்யலாம். இந்த கிரியைகளில் பூர்வங்கங்கள் என்றும் மத்திமங்கள் என்றும் உத்தரங்கள் என்றும் 3 விதங்கள் உண்டு. தகனம் தொடங்கி தண்ணீரை தீண்டும் அளவில் உள்ளவைகள் பூர்வக்கிரியைகள் ஆகும். மாதந்தோறும் செய்யும் மாசிகங்கள் மத்திம கிரிகைகளாகும். அதன்பின் செய்யும் கிரிகைகள் யாவும் உத்தரக்கிரியைகள் ஆகும். உத்தரக்கிரியைகள் புத்திரன் முதலானோர்களினால் செய்ய வேண்டும். அவர்களில்லாத விடத்து புத்திரியின் புத்திரர்களால் செய்யப்படலாம். இனி உத்தரன் கிரியைகளை எப்பொழுது எப்படிச் செய்வதென்று சொல்கிறேன் கேள் என்றார் அவர்வ முனிவர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.